திருச்சபை மக்களாகிய விசுவாச குடும்பங்கள் யாவரையும் ஜீவிக்கிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த 6 மாதங்களை நாம் முடித்து 7ஆம் மாதத்திலே நாம் பிரவேசிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் புதிய மாதத்தின் 1ஆம் மணி நேரத்தில் நாம் ஆலயத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்து நாம் செயல்படுவோம். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக கடந்த 3 மாதமாய் நம்மால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. எனவே இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி 1ஆம் மணி நேரத்திலே அருளப்படுகிற இந்த வாக்குத்தத்தத்தின் செய்தியை, இந்த 7ஆம் மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து அவர் வாக்குத்தத்தம் நம்முடைய அனுதின ஜீவியத்தில் அது பலன் கொண்டு செயல்படும்படியாய், வாக்குத்தத்தம் நம்மை முன்னிருந்து நடத்தும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 6 மாத காலமளவு அக்கறையோடு கரிசனையோடு ஆண்டவரே, உலகத்தில் காணப்படுகிற எல்லா நிர்பந்தமான சூழ்நிலைகள் மத்தியில் எங்கள் விசுவாச குடும்பத்தை நீர் கிருபையாய் பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய தயவுள்ள கரம் இந்த 6 மாத காலம் எங்களை கண்களை இவை பாதுகாக்கிற வண்ணமாய் பாதுகாத்து எங்களை நிலைநிறுத்திருக்கிறபடியினால் சோத்திரம். ஆபாதுரா ரியாதரி வலபு ஷனதுரா ரீமலியா திரிபலதனபு துராரியா கரபுஷ. ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த 7ஆம் மாதம் முழுவதுமாய் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த 7ஆம் மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை தியானித்து ஆண்டவரே கர்த்தாவே, அதில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் முதல் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் சபையை முன்னிருந்து நடத்துவீராக, சபையின் குடும்பங்களை முன்னிருந்து நடத்துவீராக. உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு தங்கி இருப்பதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கண்களை மூடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களை நடத்துகிற தேவனே, எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து எங்களை பலப்படுத்தி செயல்படுத்துகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதனே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, கொடுத்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே,
கொடுத்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஆமாண்டவரே, வேகம் போன்ற திரளான வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே உடைய ஜனங்களுக்கு அன்று முதல் இன்று வரை கொடுத்து வழிநடத்தி வருகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே உண்மையும் சத்தியம் உள்ளமாய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தின் வல்லமை இந்த மாதம் முழுவதுமாய் எங்கள் மேல் தங்கி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இந்த வேளையிலே வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே, வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவர். உடைய வாக்குத்தத்தின் வல்லமை உள்ள ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்படுவாராக, எங்கள் மேல் ஊற்றப்படுவாராக. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ஆவியானவர் முழுமையாய் ஆளுகை செய்து நடத்துவீராக. 7ஆம் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே கர்த்தாவே தியானிக்க முற்படுகிறோம். நீர் முன்னிருந்து ஆசீர்வதித்து தார். உடைய கரத்திலே ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை திருச்சபையாரை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, உங்களை நேரடியாய் முகமுகமாய் காணக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஒரு சிலரை இடையிலே பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. ஆனால் வாரந்தோறும் நீங்கள் என்னுடைய முகத்தை வாட்ஸ்அப் மூலமாய் யூடியூப் மூலமாய் பார்க்கிறீர்கள். சூழ்நிலை அப்படி இருக்கிறபடியினால் நாம் இவ்விதமாய் நடந்து வருகிறோம். கர்த்தர் உங்களை இந்த மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற தேவன் தொடர்ந்து அவருடைய பலத்த கரம் உங்களை பாதுகாக்கவும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்தவும் நான் கர்த்தரை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 7ஆம் மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இன்று 3 காரியங்களை கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்திலே அடங்க செய்திருக்கிறார். ஒன்று, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிறார். 2வது, உன் சத்துருக்களை விலக்குகிறார். 3வது, உங்கள் நடுவில் இருந்து இனி நீங்கள் தீங்கை காணாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை அருள்கிறார். இந்த 3 காரியத்தையும் இந்த ஒரு வசனத்திலே கர்த்தர் நம்முடைய ஜனத்திற்காய் அடக்கி வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, the Lord has taken away your judgment. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி he has cast out your enemy. உன் சத்துருக்களை உன்னிலிருந்து விலக்கி the Lord of Israel is in your midst. You shall see disaster no more. இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண்பதில்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு 66 புத்தகங்களை வேதத்திலே இடம்பெற செய்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களை ஏன் விசேஷமாய் நமக்கு கொடுத்து செயல்படுத்துகிறார் என்றால், பிரியமானவர்களே, நமக்கு பலவிதமான போராட்டங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள், நிர்பந்தமான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையிலே நாள்தோறும் இடைப்படுகிறது.
சூழ்நிலையிலே நமக்கு உதவி செய்ய, பாதுகாக்க, நம்மை தப்புவிக்க தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு போராயுதங்களாய் காணப்படுகிறது, சர்வாயுதங்களாய் காணப்படுகிறது. ஆனபடியால் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நாம் முற்படுகிற வேளையில நமக்கு எதிராளியான பிசாசானவன் நம்மை விட்டு விலகி அவன் தூர போகிறான். அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு பிரியமானவர்களே சர்வாயுதங்களாய் காணப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி கொண்டு நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனை காக்க வல்லோ, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனை காக்க வல்லோ. பரத்திலிருந்து நமக்கு அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த மாதம் நம்ம கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காண்பதில்லை. பிரியமானவர்களே, நாம் பிரபல மருத்துவ நிபுணரிடம் செல்லும் பொழுது அவரிடம் நாம் சிகிச்சைக்கு நாம் செல்லுகிறோம். அவரிடம் சென்றால் நாம் குணமாக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே நாம் பிரபலமான வைத்தியர்களிடத்திலே நாம் செல்லுகிறோம். பணத்தை செலவழிக்கிறோம், நேரங்களை செலவழிக்கிறோம். அப்படியே பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அருளுகிற வாக்குத்தத்தங்களையும் நாம் நம்பி செயற்படும் பொழுது அதனால் நம்மளுக்கு விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, பிரயோஜனம் உண்டு என்ற வகையிலே நாம் செயல்படும் பொழுது பிரியமானவர்களே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், உயர்த்தப்படுகிறோம். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, கவனியுங்கள். இந்த வாக்குத்தத்தம் குறித்து நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் சில நேரங்களிலே சில விசேஷ ஆலோசனைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஆலோசனை கர்த்தர். பிரியம், அந்த வாக்குத்தத்தம் நம்புகிறவர்களுக்கு அது பலிக்கிறது, நம்புகிறவர்களுக்கு அது பலிக்கும். நம்பாதவர்களுக்கு வாக்குத்தத்தம் கசக்கும். இருமனம் உள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தம் புளிக்கும். ஒரு மனதோடு தேடுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் இனிக்கும். மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நம்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பலிக்கும், நம்பாதவர்களுக்கு வாக்குத்தத்தம் கசக்கும். இருமனம் உள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தம் புளிக்கும். ஒரு மனதோடு தேடுபவருக்கோ வாக்குத்தத்தம் இனிக்கும். பிரியமான பாருங்க, 4 விதமான மக்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்புகிறவர்கள், நம்பாதவர்கள், இருமனம் உள்ளவர்கள், ஒரு மனதோடு தேடுகிறவர்கள். இந்த 4 விதமான மக்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த செப்பனியா 3:15 3 நன்மைகள் கர்த்தர் நமக்கு அதிலே அடங்க செய்திருக்கிறார். முதலாவது நாம் தியானிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிறார். The Lord has taken away your judgment. பிரியமானவர்களே, ஆக்கினைகள்
ஆக்கினை என்றால் ஒருமை, ஆக்கினைகள் என்றால் அது பன்மையை குறிக்கிறது. அப்பொழுது தியானிக்கும் பொழுது ஆக்கினைகள் ஒன்றுக்கு மேற்பட்டவைகள் ஆக்கினைகள் பிரியமானவர்களே நம்மை பரீட்சித்து பார்க்கிறது. முதலாவது ஆக்கினை கிறிஸ்துவுக்கு முன், நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, பிரியமானவர்களே நாம் ஆண்டவரை அறிகிறதற்கு முன்பாக பல பாவங்களை அக்கிரமங்களை நாம் செய்திருக்கிறோம். அதனால் பிரியமானவர்களை உண்டாக்கப்படுகிற ஆக்கினை, சிக்ஷைகள், தண்டனைகள் ஒரு பக்கம் நம்மை பின்தொடர்கிறது. இரண்டாவது ஆக்கினை கிறிஸ்துவுக்கு பின், ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகும் பிசாசு ஏவாளை வஞ்சித்த வண்ணமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து பல நேரங்களிலே ஜீவியத்தை இடர செய்து சில நேரங்களிலே நாம் மீண்டுமாய் பல மீறுதல்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் உட்படுத்தப்படுகிறோம். அன்று அறியாமல் செய்தோம், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் அறிந்து சில தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இரண்டாம் வகையாய் காணப்படுகிற ஆக்கினையும் கர்த்தர் இந்த மாதத்திலே சொல்லுகிறார், உன் ஆக்கினைகளை நான் அகற்றுவேன். தேவ ஜனமே, இந்த முதலாம் தியானமானது கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எப்பொழுது அவர் அகற்றுவார்? பிரியமானவர்களே, நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, ஆக்கினைகள் அகற்றப்பட வேண்டுமானால் நாம் நம்முடைய பாவங்களையும் மீறுதல்களையும் தேவனுடைய முகத்துக்கு முன்பாய் அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். அப்பொழுது அந்த ஆக்கினைகள் நம்மை விட்டு அகற்றப்படுகிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாம் அடிக்கடி தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் நமக்குள் ஒரு நிதானத்தை ஆவியானவர் உருவாக்குகிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் ஆக்கினைக்கு உட்படுவதில்லை, நாம் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. இரண்டு காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த தேவ இரக்கம் நம்மேல் நாம் சுமந்து கொண்டிருக்கிற ஆக்கினைகளை அவர் அகற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் இவைகளை செய்யும் பொழுது ஒரு தேவ சமாதானம் நம்ம இருதயங்களை உள்ளங்களை ஆட்கொள்ளுகிறது. ஆக்கினைகள் நம்மை சோதிக்கிற வரைக்கும் நமக்குள்ளே ஒரு சமாதானம் மற்றவர்களாய் காணப்படுகிறோம், நிம்மதியற்றவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தரது ஆக்கினைகளை நம்மை விட்டு அகற்றும் பொழுது பிரியமானவர்களே, நமக்குள்ளே ஒரு தேவ சமாதானம் நிலை கொண்டு செயல்படுத்துகிறது நம்மை. கர்த்தருடைய நாம் மையப்படுவதால் ஆனபடியால் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தின் முதலாவது அடங்கி இருக்கிற காரியம் கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றுகிறார். Definitely he will take away your judgment. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது, கர்த்தர் உன் சத்துருக்களை விலக்குகிறார்.
கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, சில நேரங்களில் நமக்கு எதிராக சத்துருக்கள் உருவாக்கப்படுகிறார்கள். நாமே அந்த சத்துருக்களின் கிரியைகளுக்கு விலகி போனாலும் சத்துருக்கள் எப்படியாகிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை எதிரிடையாய் புறப்பட்டு அவள் வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்களை உண்டாக்குகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, செப்பனியா 3:15 கர்த்தர் இரண்டாம் காரியமாய் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்குப்படுகிறார். பிரியமானவர்களே, நாம் சத்துருக்கள் போராட்டங்கள் நம்மை எதிர்கொண்டு வரும்பொழுது, நம்மை மேற்கொள்ள வரும்பொழுது, தீவிரமாய் கிரியை செய்யும் பொழுது அவனை நம்மால் ஜெயம் கொள்ள முடியாமல் போகிறது. மூர்ச்சித்து போகிறோம், நம்முடைய ஆவி முறிந்து போகிறது. அந்த வேளையிலே கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். தேவ ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகிறார்களோ, உபத்திரப்படுகிறார்களோ, சத்துருக்களினால் சோதிக்கப்படுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு உதவி செய்யும் தகப்பனாய் இருக்கிறார். பிரியமானவர்கள், நிம்மதி சமாதானம் இல்லாமல் ஒருவேளை கடந்த நாட்களிலே காலங்களிலே நீ உன் வாழ்க்கை பயணத்திலே பல நெருக்கங்களை சந்தித்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், 7ஆம் மாதம் 1 தேதி இன்று முதல் உனக்கு எதிராய் புறப்பட்டு எதிர்கொண்டு வருகிற சத்துருக்களை நான் சரி கட்டுவேன், நான் விலக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர், இவர் ஒருவரே சமாதான காரணர். சத்துருவாலே சகிக்க உண்ணாத எத்தனையோ இடர் வந்ததையோ, சத்துருவாலே சகிக்க உண்ணாத எத்தனையோ இடர் வந்ததையோ, அத்தனை உமது அருள்பலத்தாலே, அத்தனை உமது அருள்பலத்தாலே நித்தமும் ஜெயம் காண்போம் நாங்கள், நித்தமும் ஜெயம் காண்போம். ஆண்டவருடைய அருள் பலத்தாலே, அவருடைய உதவியாலே, அவருடைய சகாயத்தினாலே நாம் பிரியமானவர்களே அந்த சத்துருக்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பிரியமானவர், சத்துருக்களின் கிரியைகளை உன்னை விட்டு விலக்கி உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். தாமதியாமல் இயேசுவை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டால், அவர் மேல் உன் பாரத்தை வைப்பாயானால், அவர் நிச்சயமாக சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கி உனக்கு உன் ஆத்மாவுக்கு ஏற்ற இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர், குறைவை காண மாட்டீர். பிரியமானவர்களே, குறைவை காணாதபடிக்கு நம்முடைய கூடாரத்திலே சமாதானத்தை தேவன் தங்கும்படியாய் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, சமாதானத்தை கொடுப்பவர் இயேசு,
சமாதானத்தை கெடுப்பவன் பிசாசு. பிரியமானவர்களே, சாதாரண குடிமகன் முதல் ராஜாக்கள், மேலான அதிகாரம் படைத்தவர்கள் வரைக்கும் இந்த சத்துருக்களின் போராட்டங்கள் பிரியமானவர்களே காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் பிரதம மந்திரி எடுத்துக்கொள்வோமானால், கொரோனா வைரஸ் இந்த வியாதி ஒரு பக்கம் ஓயாமல் அழித்துக் கொண்டிருக்கிறது. ஜனங்களே, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நமக்கு எதிராக புறப்பட்ட ஒரு சத்துருவாய் காணப்படுகிறது அந்த வியாதி. இரண்டாவது, சீனா, பாகிஸ்தான், நேபாள் போன்ற தேசங்கள் ஒருமித்து இந்திய தேசத்துக்கு எதிராய் இன்றைக்கு சத்துருக்களாய் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேசம் சமாதானத்தோடு போய்க் கொண்டிருந்தது. இன்றைக்கோ சுற்றி சூழ பாளையம் இறங்குகிற வண்ணமாய் சீனாவும் பாகிஸ்தானும் நேபாள் தேசமும் ஒருமித்து எதிரிட்டு வருகிறார்கள். பிரியமானவர்களே, அன்றைக்கு யோசபாத் ராஜாவுக்கு எதிராய் அப்படித்தான் 2 நாளாம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசேபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். பிரியமானவர்களே, இத்தனை ராஜாக்கள் எதிரிட்டு வந்தார்கள். இன்றைக்கு இந்திய தேசத்துக்கு எதிராய் வருகிற தேசங்களை போல அன்றைக்கு ராஜாக்கள் எதிர்கொண்டு வந்தார்கள். யோசபாத்துக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பிரியமானவர்களே, உடனடியாய் அவன் கர்த்தருடைய பாதத்திலே அவர் விழுந்து அவர் ஜெபிக்கிறார். 12ஆம் வசனம், எங்கள் தேவனே அவர்களின் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு எதிரிட்டு வருகிற சத்துருக்களை நீ நியாயம் விசாரிக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. யுத்தம் செய்ய எங்களுக்கு வல்லமை இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். தேவனே, உம்மை போல் ரட்சிக்க வல்லமை உள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை. அந்த தேவனை எங்கள் தெய்வமாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, நாங்கள் என்ன செய்வோம்? யோசபாத் கர்த்தருடைய முகத்தை நோக்கி அவர் பிரியமானவர்களே ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எதிரிட்டு வந்த சத்துருக்களாகிய அந்த ராஜாக்களை ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். பிரியமானவர்களே, அடுத்த நாள் காலையிலே பார்க்கும் பொழுது எதிரிட்டு வந்த சத்துருக்கள் அவர்களே மோதிக்கொண்டு வெட்டுண்டு அழிந்து போயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? நமக்கு எதிராய், இஸ்ரவேலுக்கு எதிராய், தேவ ஜனங்களுக்கு எதிராய் சத்துருக்கள் எப்பொழுதும் போராட்டங்களை, யுத்தங்களை செய்யும்படியாக முற்படுகிறார்கள். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்குவேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த யோசபாத் தேவனை நோக்கி அபயமிட்டார். அப்படி ஒருவேளை நீயும் சத்துருக்களினாலே ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது அவர் உனக்கும் ஆதரவாய் எழும்பி நின்று சத்துருக்களை சிதறடிப்பார், சரி கட்டுவார். அவர் கொடுக்கிறார் வாக்குத்தத்தம், உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கி உனக்கு நான் பாதுகாப்பை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. Surely you will cast out your enemies. நிச்சயமாகவே உனக்கு எதிராக எழும்பும் சத்துருக்களை சரி கட்டி முறியடித்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது முதல் உன் வீட்டிலே, உன் தேசத்திலே நீ சந்தோஷமாய் காணப்படுவாய். மூன்றாவதாக, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஏன்? வாக்குத்தத்தத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார்,
of Israel is in your midst. இஸ்ரவேலின் தேவன் நடுவில் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம் நடுவில் வந்து விட்டால் தீங்கை விளைவிக்கிற பொல்லாங்கனாகிய பிசாசு அவரை மேற்கொண்டு நம்மை அவன் எதையும் செய்ய முடியாது. இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். நான் உன் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறேன், உன் வேலை ஸ்தலத்தின் நடுவிலே இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் ஊழியத்தின் நடுவிலே இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு கொரோனா என்னும் வைரஸ் தீங்கை விளைவித்துக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆயிரம் பேர்கள், லட்சோப லட்ச மக்கள் உலக நாடுகளில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்திலேயும் இந்திய தேசத்திலேயும் 16,000 17,000 பேருக்கு இதுவரை மரிச்சிருக்கிறார்கள். பிரியமானவர்கள், அந்த கொள்ளை நோய் யமனாக உலக மக்களை பயமுறுத்தி வருகிறது. நடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை. தீங்கை விளைவிக்கிற கொள்ளை நோய்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. சங்கீதம் 91 அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார். இனி தீங்கு உன்னை பின்தொடரா. அவர் உன் பாளையத்தின் நடுவில் உலாவி உனக்கு சுக வாழ்வை தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கைக்கொண்டார். போதும். 4 காரியங்களை கர்த்தர் அங்கே தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஒன்று, சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்ய வேண்டும். அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் நியமங்களை கை கொள்ள வேண்டும். யாவையும் கை கொள்ள வேண்டும். ஒன்றை கை கொண்டு மற்றவர்களை கை கொள்ளாமல் போகக்கூடாது. ஆனால் தான் யாவையும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த 4 காரியங்களும் செய்தால் நானே உன் பரிகாரியான கர்த்தர், தீங்கு உன்னை மேற்கொள்ளாது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. The Lord of Israel is in your midst. உன் பாளையத்துக்கு நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, I am the Lord who heals you. Your camp shall be holy. உன் பாளையத்துக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த பாளையம் சுத்தமாக இருக்க கடவுள். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். He expects no unclean things from you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஜீவியத்தை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நான் நாளைக்கு உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வேன். இனி தீங்கை காணாதபடிக்கு நான் நடுநின்று கிரியை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். Sanctify yourselves for tomorrow. The Lord
will do wonders among you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனி வரும் நாட்களில் கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தத்தின் செய்திக்கு நிறைவுக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 121 அதிகாரம் 7 வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். பாருங்க, வாக்குத்தத்தத்தின் செய்தி, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், தீங்கு உன்னை இனி பின்தொடர்வதில்லை. இங்கே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் ஆத்துமாவையும் காப்பார். சரீரத்துக்குரிய தீங்கு இருந்து உன்னை விடுதலையாக்குவார், காப்பாற்றுவார். உன் ஆத்துமாவை காப்பார். The Lord will preserve from all evils. The Lord will preserve your soul also. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, 3 காரியங்களை வாக்குத்தத்தமாய் செப்பனியா 3:15 கர்த்தர் கொடுக்கிறார். 1, உன் ஆக்கினைகளை அவர் அகற்றுகிறார். உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்குகிறார். இனி தீங்கு உன்னை நெருங்காதபடிக்கு அவர் அக்கினி மதிலாயிருந்து தீங்கை விளைவிக்கிற வியாதியானால், எந்த பிள்ளை நோயானால் அது உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு, தாக்கி அழிக்காதபடிக்கு கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, அவர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிறவர். The Lord has taken away your judgment. உன் சத்துருக்கள் பிடியில் இருந்து அவர் உன்னை விலக்குகிறார். He has cast out your enemies. 3வது, the Lord of Israel in your midst, you shall see disaster no more. இனி தீங்கை காணாமல் போகும்படி கர்த்தர் உனக்கு அடைக்கலம் கேடகமாய் முன்னிருந்து செயல்படுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கண்களை மூடுவோம். 7ஆம் தேதியிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்மை எதிர்த்து நிற்கும் சகல சக்திகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனபடியால் ஒன்று நாம் செய்ய வேண்டும். யாத்திராகமம் 15:26 4 காரியங்களை கர்த்தர் சொன்னாரே, அந்த 4 காரியங்களையும் நாம் செய்கிறவர்களாக இருக்கும் பட்சத்திலே, பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இந்த 3 காரியத்தையும் துணையாக இருந்து செய்வார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, 7ஆம் மாதம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீ கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் எங்கள் வாழ்க்கையில பலன் கொண்டு செயல்படுவதாக, அப்படி செயல்படுவதற்கு ஏதுவாக எங்கள் ஜீவியம் காணப்படுவதாக, எங்கள் பாடல்களை எல்லாம் சுத்திகரிப்பீராக, பரிசுத்தமாக்குவீராக, அற்புதங்களை காண உதவி செய்வீராக. உடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய விலையேற பெற்ற கரத்தில் எங்களை ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானம் என்று சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் திருச்சபைகளோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார்.
வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். தம் ஜனங்களின் சிறையிருப்பை இன்றே திருப்புவார். முன் குறித்த தேசத்திலே நன்மை நாட்டுவார். இயேசு நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். இயேசு நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.